ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷ்னல். ரொம்ப நாளைக்கு அப்புறமா வீடியோ போடுறோம். இன்றைக்கி வந்து சேப்பங்கிழங்கு பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 1/2 kg சேப்பங்கிழங்கு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வேக வைக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு விசில் போட்டுட்டு 2 விசில் விட்டோம்னா போதும். 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த கிழங்குலாம் எடுத்து நம்ம தோலெல்லாம் உரிச்சிட்டு கட் பண்ணி வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே நம்ம உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தாளிப்பு கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் 10 கட் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு ஒரு 4-5 பல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சீரகப்பொடி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேன் வைக்கலாம். பேன் வச்சுட்டு ஆயில் போடலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. இப்போ கடுகு உளுந்து போட்டாச்சு. இப்போ கடலைப்பருப்பு இதுவும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு அதையும் நம்ம இது கூட சேர்த்து வதக்கணும். இப்போ இந்த பூண்டு கூட சேர்த்து இந்த வெங்காயமும் நம்ம வதங்கி வர்றதுக்கு அப்புறமா இது கூட நம்ம பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், நமக்கு தேவையான சீரகத்தூள் சேர்த்துட்டு நமக்கு தேவையான காரப்பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா இதை கொஞ்சம் நம்ம நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். அந்த மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் நல்லா கொஞ்சம் மிக்சிங் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த சேப்பங்கிழங்கையும் நம்ம இதில் சேர்க்கணும். இப்போ இதையும் நல்லா நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3-4 மினிட்ஸ் நம்ம சிம்ல வச்சு நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு சிம்ல வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான், பாருங்க, அருமையான சேப்பங்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.